Tired of theory? Hit the ground running. This is the MDN Corner. வாங்க இன்னைக்கு நாம வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு ஆச்சரியமான தனிப்பட்ட மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு நம்பிக்கைய பயங்கரமா எதிர்த்த ஒருத்தர் எப்படி அதே நம்பிக்கையோட மிகப்பெரிய பாதுகாவலரா மாறினார். இந்த கதை ஒரு மனிதனோட மன உறுதியால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு நமக்கு காட்டுது. உமரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்க, ஒரு தலைவரா உமர் சும்மா நம்பிக்கையோட தன்மையை மட்டும் புரிஞ்சுக்கல, அவர் உருவாக்குன அந்த சமூகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கூட எவ்வளவு ஆழமா யோசிச்சிருக்கார் பாருங்க. சரி வாங்க இந்த கதையோட ஆழத்துக்குள்ள போகலாம். சரி, முதல்ல உமரோட வாழ்க்கையோட முதல் அத்தியாயத்தை பார்க்கலாம். அதாவது இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி மக்காவுல அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தார். ரொம்ப சக்தி வாய்ந்தவர், எல்லாரும் மதிக்கிற அதே சமயம் பயப்படுற ஒரு நபரா அவர் எப்படி விளங்கினார். இப்ப பாருங்க, உமரோட குணாதிசயங்கள் சாதாரணமானது இல்ல. அவர் உயரமா நல்ல தசைப்பிடிப்போட ரொம்ப வலிமையா இருந்தாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு திறமையான மல்யுத்த வீரர், சூப்பரான குதிரை ஏற்ற வீரர், ஒரு கவிஞரும் கூட. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த காலத்துல குறைஷிகள்ல எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு சில பேர்ல அவரும் ஒருத்தர். இதனாலதான் அவர் வெறும் போர் வீரரா மட்டும் இல்லாம குரேஷ் பழங்குடிக்கு ஒரு அதிகாரப்பூர்வ தூதரா, ஒரு ராஜதந்திரியா இருந்தாரு. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், இதுதான் இந்த கதையோட மைய புள்ளியே. ஒரு பக்கம் முஸ்லிம்களை கடுமையா துன்புறுத்தின ஒரு எதிரி, இன்னொரு பக்கம் அதே முஸ்லிம்களோட மிகப்பெரிய பாதுகாவலர். என்ன ஒரு வித்தியாசம்! இந்த நம்பவே முடியாத தலைகீழான மாற்றம் அது எப்படி நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ உமரோட வாழ்க்கைய மொத்தமா மாத்தின அந்த திருப்புமனைக்கு வருவோம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாற்றம் ஒரே ராத்திரியில திடீர்னு நடந்த ஒண்ணு கிடையாது. அது பல சக்தி வாய்ந்த ரொம்பவே உணர்ச்சிகரமான சில சந்திப்புகளோட விளைவா படிப்படியா உருவானது. அவரோட மன உறுதியில ஏற்பட்ட முதல் விரிசல் இதுதான்னு சொல்லலாம். தன்னோட துன்புறுத்தல் காரணமா முஸ்லிம் பெண்கள் அமைதியா தங்களோட வீடுகளையெல்லாம் விட்டுட்டு மக்காவை விட்டு வெளியேறது அவர் பார்க்கிறார். அப்போ அவருக்குள்ள ஒரு விதமான குற்ற உணர்ச்சியும் எதிர்பார்க்காத ஒரு இரக்கமும் வருது. அந்த பெண்களோட அமைதியான கண்ணியம் அவரை ரொம்ப ஆழமா பாதிச்சது. ஆனா பாருங்க, அந்த இரக்கம் ரொம்ப நேரம் நீடிக்கல. தன்னோட பழைய நம்பிக்கைகளை காப்பாத்தணும்னு அவர் ஒரு தீவிரமான பயங்கரமான முடிவு எடுத்தார். இந்த இஸ்லாத்தோட கதையையே மொத்தமா முடிக்கணும்னு நினைச்சு முகமது நபியை கொலை செய்யற நோக்கத்தோட தன்னோட வாழை எடுத்துக்கிட்டு உறுதியா கிளம்பினார். ஆனா வழியில ஒரு பெரிய திருப்பம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா, அவரோட சொந்த சகோதரியும் அவங்க கணவரும் ரகசியமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட விஷயத்த அவர் கேள்விப்படுறாரு. இத கேட்டதும் அவரோட கோபம் மொத்தம் அவங்க குடும்பத்து மேலேயே திரும்புது. அவங்கள நேர்ல சந்திக்கணும்னு தன்னோட வழிய மாத்தி ஆத்திரத்தோட அவங்க வீட்டை நோக்கி போனாரு. இதுதான் அந்த சம்பவத்தோட உச்சகட்டம். அவர் தன்னோட சகோதரிய தாக்குறாரு, அவங்களுக்கு ரத்தம் வழியுது. அப்பவும் அவங்க தைரியமா நின்னு சொல்றாங்க, நீங்க எங்களை கொல்லலாம், ஆனா நாங்க இஸ்லாத்தை கைவிட மாட்டோம்னு. அவங்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இரும்பு மாதிரி இருந்த உம்மரைய அசைச்சு பார்த்தது. தன்னோட சகோதரியோட ரத்தத்தை பார்த்த அந்த நொடியில அவரோட கோபம் எல்லாம் கரைஞ்சு போச்சு. அவருக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்துச்சு. அவங்க படிச்சிட்டு இருந்த அந்த வேத வரிகளை தனக்கு கொடுக்கும்படி கேட்டார். அது குரான்ல இருந்து சூரா தாஹா. அந்த வார்த்தைகளை அவர் கேட்டபோது அதோட சக்தி அவரோட இதயத்தையே மாத்திருச்சு. அதுதான் அவரை இஸ்லாத்தை நோக்கி வழி நடத்தின தருணம். உமர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த தருணம் சும்மா அவரோட வாழ்க்கைய மட்டும் மாத்தல, அது இஸ்லாத்தோட வரலாற்றையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு துன்புறுத்துபவர் எப்படி ஒரு பாதுகாவலரா மாறினார்? அதோட உடனடி விளைவுகள் என்னவா இருந்துச்சு? 40. இந்த ஒத்த நம்பர் அந்த சூழலோட முழு பரிமாணத்தையும் நமக்கு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, உமர் இஸ்லாத்தை ஏத்துக்கிற வரைக்கும் மக்காவுல மொத்தமாவே 39 முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. அவர் 40வது நபரா வந்து சேர்ந்த போது அந்த சின்ன சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பலமும் தைரியமும் கிடைச்சிருக்கும். கூடவே இருந்த தோழர் அப்துல்லா இப்னு மசூடோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. உமர் முஸ்லிம் ஆனப்பதான் நாங்க பெருமையா உணர்ந்தோம். அது வரைக்கும் எங்களால காபாவுல தொழ முடியல. அவர் வந்த பிறகு அவங்க எங்களை விடுற வரைக்கும் அவங்க கூட சண்டை போட்டாருன்னு சொல்றார். இதுல இருந்தே தெரியுது உமரோட மாற்றம் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய மன உறுதியையும் ஒரு புதிய சுதந்திரத்தையும் கொடுத்துச்சுன்னு. அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, மத்த முஸ்லிம்கள்லாம் ரகசியமா மக்காவை விட்டு வெளியேறினப்போ உமர் மட்டும் வெளிப்படையா கிளம்பினார். குறைஷிகள் கிட்ட நேரா போய், தைரியம் இருந்தா யாராவது என்னை தடுத்து பாருங்கன்னு சவால் விட்டார். யாருக்குமே அந்த துணிச்சல் வரல.
இது ஒன்னே போதும் அவர் எவ்வளவு வேகமா ஒரு துன்புறுத்துபவரிலிருந்து ஒரு அச்சமில்லாத பாதுகாவலரா மாறினாருன்னு புரிஞ்சுக்க. சரி, இப்போ அவரோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம். இஸ்லாத்தோட 2வது கலீஃபாவா, அதாவது ஆட்சியாளரா, அவரோட புகழ்பெற்ற ஆட்சி காலத்தை பத்தியும் அவருக்கு கிடைச்ச அல் ஃபாரூக்ங்கிற பட்டத்தை பத்தியும் நாம இப்ப பார்க்க போறோம். அல் ஃபாரூக் அப்படின்னா என்ன தெரியுமா? சரிக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா காட்டுறவர்னு அர்த்தம். இந்த பட்டம் அவரோட தலைமை பண்புக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா அவர் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள்னு எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் முழுமையான நேர்மையான நீதியா வழங்கினார். அதுதான் அவருக்கு இந்த பெயரை வாங்கி கொடுத்துச்சு. மக்கள் பசியோட இருக்கும்போது நான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்டேன்னா நான் எவ்வளவு மோசமான தலைவன். இது உமர் சொன்ன வார்த்தைகள். இது சும்மா பேச்சுக்காக சொன்னதில்ல, இதுதான் அவரோட ஆட்சியோட அடித்தளமா இருந்துச்சு. அவரோட எளிமை, பணிவு, அப்புறம் மக்கள் மேல அவருக்கு இருந்த அந்த ஆழமான பொறுப்புணர்ச்சிக்கு இது ஒரு பெரிய சாட்சி. அவரோட நிர்வாக சீர்திருத்தங்கள் இன்னைக்கும் அதோட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா ஆச்சரியப்படாதீங்க. நாம பயன்படுத்துற இஸ்லாமிய ஹிஜ்ரி கேலண்டரை உருவாக்குனது அவர்தான். அரசு பதிவுகளை பராமரிக்கிறதுக்காக தீவான்னு ஒரு அமைச்சக அமைப்பை கொண்டு வந்தார். முதல் முறையா சட்டம் ஒழுங்குக்காக போலீஸ் படையை நியமிச்சார். ஏன் அரசு அதிகாரிகள் மேல வர்ற புகார்களை விசாரிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு துறையே ஆரம்பிச்சார். இப்படி ஒரு நவீன அரசுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதுக்கான அடித்தளத்தை அவர் அப்பவே போட்டார். அவரோட வெறும் 10 வருஷ ஆட்சி காலத்துல நடந்த இந்த பிராந்திய விரிவாக்கத்தை பாருங்க, சும்மா பிரமிச்சு போயிடுவீங்க. அரேபிய தீபகற்பத்திலிருந்து மொத்த ஈராக், பாரசீகம், எகிப்து, லிபியா, ஜெருசலேம், ஏன் கிழக்கு ரோமானிய பேரரசுல 3/2 பங்கு வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி விரிவடைஞ்சிச்சு. இது உலக வரலாற்றிலேயே நடந்த மிக வேகமான விரிவாக்கங்கள்ல ஒண்ணு. சரி, இப்ப நாம இந்த கதையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அவரோட மரணத்தை சுத்தி நடந்த வியத்தக நிகழ்வுகளையும் அவர் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போன அந்த நீங்காத மரபையும் பத்தி இப்ப பார்க்கலாம். இது உமர் தனக்காகவே அல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனை. இது அவரோட படுகொலையோட கதைக்கு ஒரு உருக்கமான துணிய கொடுக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அது அவர் தனக்காகவே விரும்பி கேட்ட ஒரு முடிவு. கிபி 644வது வருஷம் ஃபஜ்ர் தொழுகை நடந்துட்டு இருக்கு. அப்போ அபு லுலுங்கிற ஒருத்தர் கலீஃபா உமரை 3 முறை கத்தியால குத்துறார். உமர் கீழே விழுகிறார். ஆனா அப்போ அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தொழுகை நிக்க கூடாதுன்னு சொல்லி இன்னொருத்தரை முன்னாடி இழுத்து விட்டு தொழுகையை முடிக்க சொல்றார். அந்த இக்கட்டான நேரத்திலயும் அவரோட கடமை உணர்ச்சி கொஞ்சம் கூட குறையல. மரணப்படுக்கையில இருந்த போதும் உமரோட சிந்தனை எவ்வளவு தெளிவா இருந்துச்சு பாருங்க. தன்னை கொன்னது யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். தனக்கு அப்புறம் அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்க ஒரு 6 பேர் கொண்ட குழுவை நியமிச்சார். அதுவரைக்கும் தொழுகைய வழிநடத்த ஒருத்தரை ஏற்பாடு செஞ்சார். கடைசியா நபிகள் நாயகத்துக்கு பக்கத்துல தன்னை அடக்கம் செய்ய அனுமதி கேட்டார். சாகர தருவாயில கூட அந்த சமுதாயத்தோட நிலைத்தன்மை மேல அவருக்கு இருந்த அர்ப்பணிப்பை இது காட்டுது. சரி, இந்த ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம். ஒரு தனிநபரோட நம்பிக்கையில வர மாற்றம் வரலாற்றையே மாத்தி எழுதுற அளவுக்கு ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு? உமரோட வாழ்க்கை இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு தனி மனுஷனோட மனமாற்றம் ஒரு நாகரிகத்தோட போக்கே எப்படி மாத்த முடியும்னு நம்ம பார்த்தோம். இந்த மாற்றத்தோட சக்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?